அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவும் நிலையில் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர், நாகப்பட்டினம், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலையும் மற்றும் புதுவை காரைக்காலில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு மொத்தம் 9 துறைமுகங்கள்ல புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய தமிழ்நாட்டின் 7 துறைமுகங்கள்லயும் புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்கள் என மொத்தம் 9 துறைமுகங்களுக்கு 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இதில் கடலில் ஒரு புயல் உருவாவதற்கான சாதகமான சூழல் இருப்பதை குறிக்கும் வகையில் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடலுக்கு செல்லக்கூடிய வர்த்தக நோக்கில் செல்லக்கூடிய படகுகளுக்கு, கப்பல்களுக்கு இது போன்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கான ஒரு எச்சரிக்கை கூண்டு இது 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டாக தற்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக கரை நெருங்கும் பொழுது அதற்கான அறிவிப்புகளை வெளியிடும் உதவியில் இந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகளுடைய மாற்றம் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து தற்பொழுது இந்த 9 துறைமுகங்களுக்கும் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கு 3 தினங்களுக்கு முன்பாகவே ஆழ்கடலில் மீன்பிடித்திருக்கக்கூடிய மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தாங்க. அதையே தமிழ்நாடு மீன்வளத்துறை சார்பாகவும் அந்த சுற்றறிக்கை அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி மாணிக்கம், உங்கள் தகவல்களுக்கு.